ஹலோ மக்களே, வாங்க ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா மல்லேஸ்வரம் போகிறோம். என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோன்னாக்க சின்னதாக ஒரு கிளிப்பு, லப்பர் பேண்டு அந்த மாதிரி வாங்கலான்னு போகிறோம். நான் போகிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த விலாக் மக்களே. அப்படியே நடுவில் ஒரு சிக்னலு, உடனே கேமரா பார்த்துட்டு ஓகே ரைட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. மல்லேஸ்வரம் தான் போகணும் மக்களே. இன்றைக்கி மல்லேஸ்வரத்தில் வந்து ட்ரெஸ்ஸு, கம்மல் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நகைங்க, வளையல் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும் மக்களே. என்ன தெரியுங்களா, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் எதனா ஒரு பண்டகை எதனா வந்துச்சுனாக்க நான் ஃபஸ்ட்டு போகிறதே மல்லேஸ்வரம் 8th கிளாஸ் தான். ஏன்னா அங்கே எல்லாமே அந்த ரோடு ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ரோடு தான். அதனால என்னன்னாலும் கிடைக்கும். என்னன்னா குட்டி குட்டி கம்மலுங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே இந்த லேடிஸ் ஐட்டம் பூராமே கிடைக்கும். ட்ரெஸ்ஸு, டாப்ஸு எல்லாம் 1000 ருப்பீஸுக்கு 4ங்க. அந்த மாதிரி 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டாப்ஸுங்க. அப்புறம் பேக் கூட அவ்வளோதான். 100 ருப்பீஸ்லேருந்து 300, 400 நாம் வாங்குகிற மாதிரி செலெக்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் வெறும் 250 அவ்வளோதான். 250, 350 அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். வளையல் கிடைக்கும், பேங்கிள்ஸு, பூஜை சாமான் எல்லாமே கிடைக்குங்க அங்கே. வெத்தலை பாக்கு, அப்புறம் அந்த மண்ணைங்க எல்லாம் இந்த வரலக்ஷ்மி நோம்புக்கு எல்லாமே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே கடை, அந்த தெரு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிவிடுவாங்க. இந்த மேலே ரோட்லேருந்து டவுன் அது ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு எல்லாம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே கிடைக்கும். இந்த கம்மல்லாம் பாருங்களேன், வெறும் 100 ருப்பீஸ் தான். அந்த மாதிரி 4 லைனுமே 100 ருப்பீஸ் சொன்னாங்க. அப்புறம் 150, 200 அந்த மாதிரியும் இருக்குது. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஜும்கின்னுவாங்க, ஜும்கான்னுவாங்க, ஃபேஷனாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்படி இப்போ பேசுகிறேன்னு தெரியல. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே பேசினுக்கிறேன். எதனா பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் கம்மலெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த கொய்யாக்காய், மாங்காய் எல்லாம் விற்குவாங்க, உப்பு காரெல்லாம் போட்டுட்டு. அதை அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பீஸ் வாங்கி வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டு நானும் என் பொண்ணு தான் போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு வெளியேருந்து கோயில் அப்படியே காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பர்ச்சேசிங்கு போயிட்டோம், கிளம்பிட்டோங்க. அப்புறம் ப்ராஸ்லைட்டு, நெயில் பெயிண்ட் வாங்கலான்னு போனோம். அங்கே பாருங்களேன், இதெல்லாம் இருந்துச்சு. 20 ருப்பீஸ், 30 ருப்பீஸுங்க நெயில் பெயிண்ட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சாரீக்கு வந்து சிங்கிள் அந்த டாலர் செயின் மாதிரி அது கூட நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே பார்த்தோம், உள்ளே கூட நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. மினி நெக்லஸ் மாதிரி, ஆரா மாதிரி, அப்புறம் குட்டி குட்டி தலைக்கு போடுற கிளிப்புங்க, லப்பர் பேண்ட்ஸு, அது எல்லாமே இங்கே கிடைக்கும். நல்லாயிருக்கும். எது வேணும் மேட்சிங்கு அப்படியே கூடையில் வச்சுருப்பாங்க. நம்ம செலெக்ஷன் பண்ணி பில்லை போட்டு வந்துட வேண்டியது தான். இதில் எனக்கு ரொம்ப கிளிப்பு அட்ராக்ட் ஆனது எது தெரியுங்களா, இந்த ரெட்டு கலர் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கிளிப்பு வந்து எனக்கு அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பிடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி பார்க்கவே, அது வெல்வெட்டு இது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. சும்மா கைக்கு போட்டுக்கிறது ப்ராஸ்லெட் கூட ரொம்ப அழகாக கலர் கலராக இருந்துச்சுங்க. பார்க்கவே அது ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாமே எடுத்துட்டு உள்ளே போய்ட்டோம் பில் போகிறதுக்கு. உள்ளெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இருந்துச்சு, கிளிப்புங்க, அப்புறம் சாரீ பின்னு, இப்போ மல்லிப்பூ மாதிரியே வந்துருக்குது, தலைக்கு போகிற ஹேர்பேண்டு, அது அந்த வெள்ளை கலர் ஆகிடுச்சிங்களே அது. அப்புறம் அதெல்லாம் இப்போ காட்டுறேன் இல்லைங்களா, அதெல்லாம் 80, 150 அந்த மாதிரி நெயில் பெயிண்ட்டு. வெளியிக்கிறது கொஞ்சம் கம்மி, உள்ளேக்கிறது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. அப்புறம் குட்டி குட்டி நெக்லஸ்ஸு அதெல்லாமே இருந்துச்சு, ஷார்ட் நெக்லஸ் எல்லாம் பாருங்கள். இது பாருங்களேன், இது 600, 700ங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படியே பார்த்துன்னு அப்புறம் பில் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆச்சுங்களே, பில்லு பண்ணிவிட்டு 500 கொடுத்தேன்னா, 500 கொடுத்துட்டு நான் சேஞ்ச் வாங்கின்னு வரல. அப்புறமா வெளியே துளசி வாங்கலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்கில் பார்த்தா காணோம். அப்புறம் திருப்பி என்ன, இருங்கம்மா நீ இது போட்டு வைங்க, நான் சில்லறை வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் திருப்பி சில்லறையை வாங்கினேன். ஏம்மா நான் எடுக்கிறதுக்குள்ளே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் ஒரே சிரிச்சுட்டு ஓகே ரைட்டு கொடுங்க, இல்லை நான் வீடியோ எடுத்துன்னு அப்படியே போயிட்டேன் சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ரோட்டில் போட்டு விற்கிறாங்க பாருங்கள். அப்புறம் காய்கறி, அப்புறம் சாமிக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்.
அந்த பூக்கள் அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. அந்த வீடியோவில் எப்படின்னு தெரில, அது அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ நல்லா தெரிஞ்சுச்சு. சரி ஓகே. அப்புறம் துளசியும் கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் காட்டன் டாப்புங்க இதெல்லாம் பாருங்களேன். இது வந்து 350லேருந்து ஸ்டார்ட்டு. சேம் 800, 900, 1500 வரலுங்க. குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் கலர் போனால் சிங்க் ஆனால் ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. அதனால் மல்லேஸ்வரத்துக்கு வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. A few moments later. போது ஒரு அவகேடோ ஜூஸும் ஒரு மேங்கோ ஜூஸும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அப்புறமா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் இன்னும் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை. லவ் யூ ஆல். டேக் கேர்.